வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நிலுவையில் உள்ள நிறைவேற்றுகை மனு, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் என்று நாம் சொல்வோம். அது நிலுவையில் இருக்கின்ற வழக்குகள் எவ்வாறு முடிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் கூறியுள்ள சங்கதிகளைத்தான் தற்போது நான் கூற விரும்புகின்றேன். இந்தியா முழுவதும் கீழ்மை நீதிமன்றங்களில் நிறைவேற்றுகை மனு, அதாவது எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இபி பெட்டிஷன்ஸ் நிலுவையில் உள்ளது. அவை அனைத்தும் அந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு 6 மாதங்களுக்குள் முடிக்கப்படாத நிலை தொடருமேயானால் அதற்கான விளக்கத்தை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் பணிபுரிகின்ற ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் பதில் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர், பதில் அளிக்க வேண்டும். இது குறித்து இந்தியாவில் உள்ள அனைத்து உயர் நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தால் சுற்றறிக்கை அனுப்ப ஒரு வழக்கில் மாண்புமிகு போற்றுதலுக்குரிய நீதியரசர்கள் ஜேபி பர்டிவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளனர். பல்வேறு முன் தீர்ப்புகளிலும் இது சம்பந்தமாக நிறைவேற்றுகை மனு துரிதமாக முடிக்க வேண்டி பல விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்பதும் மேற்கண்ட வழக்கில் எடுத்து கூறப்பட்டுள்ளது. ஆக கீழ்மை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள நிறைவேற்றுகை மனுக்கள் விரைவில் முடிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள முன்தீர்ப்பின் அடிப்படையில் வழக்கை விரைந்து முடிக்க வழக்காடிகள் தங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து வழக்கை விரைந்து முடிப்பதற்கு ஏற்ற வகையில் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டியது வழக்காடிகள் மட்டுமல்ல, வழக்காடிகளின் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும் சம்பந்தப்பட்ட நீதிமன்றமும் உறுதுணையாக இருந்து வழக்குகளை துரிதமாக முடிக்க வேண்டும். அவ்வாறு முடித்து அசல் வழக்கில் முதல் நிலை தீர்ப்பாணை, இறுதிநிலை தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டதின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட நிறைவேற்றுகை மனுக்களை முழுமையாக விசாரணை மேற்கொண்டு அது முழுமையாக முடித்தால்தான் வழக்கின் தரப்பினர்களுக்கு உரிய நீதி உரிய வகையில் விரைவில் கிடைக்க நேரிடும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.